தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று தொடங்கி சில நாட்களுக்கு வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இவ்வரிசையில் முதலாவதாக வருகிறார் வள்ளல் வாரியார் சுவாமிகள். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் உலகத் தமிழர்கள் அனைவரும் அறிந்த ஓர் உத்தமர். நாளும் தமிழ் பரப்பிய நல்லறிஞர். தன்னுடைய உழைப்பால் ஈட்டிய பெரும் செல்வத்தை அறப்பணிகளுக்கு வாரி வழங்கியவர். நூற்றுக்கணக்கான திருக்கோயில்களின் திருப்பணிகளை தானே ஏற்று நடத்தியவர். ஆயிரக்கணக்கான கோவில் திருப்பணிகளுக்கு நன்கொடை வழங்கியவர். வாரியார் சுவாமிகள் தமது சொந்த ஊரான காங்கேய நல்லூரை மாதிரி கிராமமாக மாற்றி காட்டியவர். அவ்வூர் திருக்கோவில்களை புதுப்பித்தவுடன் இருபாலருக்கு ஏற்ற உயர்நிலை பள்ளிகளை நிறுவியவர். அவ்வூரில் அன்றாடம் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்தவர். வயலூர் முருகன் கோவில் முதல் லண்டன் முருகன் கோவில் வரை இவருடைய திருப்பணிகள் எங்கும் நடந்தன. நாள்தோறும் 2 அல்லது 3 சொற்பொழிவுகள் என்ற முறையில் 65 ஆண்டுகள் தொடர்ந்து உரையாற்றியவர் வள்ளல் வாரியார். நிறுவனங்களுக்கும் பல தனி மனிதர்களுக்கும் குறிப்பிடத்தக்க உதவிகளை செய்தவர் வாரியார் சுவாமிகள். பெருஞ்செல்வம் ஈட்டி எளிமையாக வாழ்ந்தார். ஈட்டிய பொருளை ஈத்து உவக்கும் வள்ளலாக விளங்கினார். உழவர்களும் வள்ளல்களே என்ற தலைப்பில் சிறிது நேரம் சிந்திப்போம். இலக்கியங்கள் பாலாற்றை பாலியாறு என்று குறிப்பிடுகின்றன. பாலாறு மைசூரில் உற்பத்தியாகி செங்கல்பட்டிற்கு அருகில் உள்ள சதுரங்க பட்டினத்தில் வங்கக்கடலில் கலக்கிறது. கச்சியப்ப சிவாச்சாரியர் தமது கந்தபுராணம் ஆற்றுப்படலத்தில் 39 பாடல்களில் பாலாற்றை வர்ணிக்கிறார். பாலாற்று படுகையில் பாடுபடும் விவசாயிகள் வளமாக வாழ்கின்றனர். அவர்கள் தங்கள் வாழ்வுக்கு தேவையானது போக எஞ்சியவற்றை பிறருக்கு வழங்கும் வள்ளல்களாக வாழ்கின்றனர் என்று அப்படலத்தின் நிறைவு பாடலில் கச்சியப்பர் புகழ்ந்து கூறுகிறார். ஆனால் பாலாற்றில் எப்பொழுதாவது தான் நீர் பெருக்கெடுக்கிறது. மற்ற நாட்களில் அது வறண்டுதான் காட்சியளிக்கிறது. ஆண்டு முழுவதும் தண்ணீர் தராத ஆறு எப்படி பாலாறாகும்? பெற்ற குழந்தைகளுக்கு தேவையான பருவத்தில் மட்டும் தாயின் மார்பகத்தில் பால் சுரக்கும். தாய்ப்பாலை போல் தக்க தருணத்தில் நன்னீர் பெருக்கெடுக்கும் ஆறு என்பதால் தான் அதனை பாலாறு என்று அழைத்ததாக சான்றோர் கூறுவர். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளும் ஊற்றுப் பெருக்கால் உலகூட்டும் என்று ஔவையார் பாடினார். ஆற்றில் நீரில்லாத கோடை காலத்திலும் அது ஊற்று நீரை தந்து உதவுகிறது. அவ்வகையில் தான் பாலாறு உதவுகிறது. பாலாற்றால் பயனடையும் தொண்டை நாட்டில் சிவபக்தியில் சிறந்தவர்களும் அறிஞர்களும் செல்வம் மிகுந்தவர்களும் வாழ்கின்றனர் என்று கச்சியப்பர் குறிப்பிடுகிறார். சோழ நாட்டிற்கு அடுத்த நிலையில் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தன்னகத்தே கொண்டது தொண்டை நாடு. அவற்றுள் மயிலாப்பூர், திருக்கழுக்குன்றம், திருவண்ணாமலை, திருவொற்றியூர், திருவான்மியூர் ஆகிய திருத்தலங்களும் அடங்கும். நாம் இப்பொழுது காங்கேய நல்லூர் குறித்து சிந்திப்போம். ஈசன் தன்னுடைய நெற்றிக் கண்களில் இருந்து 6 தீப்பொறிகளை தோற்றுவித்தான். அவற்றை வாயு தேவனும் அக்னி தேவனும் சுமந்து சென்று கங்கையில் சேர்த்தனர். கங்கை அவற்றை சரவண பொய்கையில் சேர்த்தாள். சரவணத்தில் தோன்றியதால் முருகனை சரவணோத்பவன் என்றனர். அதுபோல் கங்கை கரையில் தோன்றியவன் என்ற பொருளில் முருகனை காங்கேயன் என்றும் அழைத்தனர். காங்கேயனுக்கு உகந்த நல்ல ஊரை காங்கேய நல்லூர் என்று அழைத்தனர். இலங்கை யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள மாவிட்டபுரம் முருகன் கோவிலுக்கான விக்கிரகம் தமிழ்நாட்டில் இருந்து கப்பலில் சென்று இறங்கிய துறை காங்கேயன் துறை என்று அழைக்கப்பட்டு தற்காலத்தில் காங்கேசன் துறை என வழங்கி வருகிறது.
வாழ்நாள் முழுவதும் காங்கேயின் பெருமைகளை பேசிய வாரியார் காங்கேய நல்லூரில் பிறந்தது பொருத்தமே. காட்பாடிக்கும் வேலூருக்கும் இடையில் ஒரு கல் தொலைவில் காங்கேய நல்லூர் பாலாற்றங்கரையில் அமைந்துள்ளது. இங்கு இளமுலை நாயகி உடனுரை சிவபெருமானும் எழுந்தருளியுள்ளார். கங்கையை தலையில் சூடியதால் சிவபெருமானை காங்கேசர் என்பர். அவருக்கு உகந்த தலம் காங்கேயநல்லூர் என்று அழைக்கப்பட்டது. சுந்தர வரதராஜ பெருமான் என்ற திருமாலும் இத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார். ஊரின் நடுவில் முருகனின் தனிக்கோவில் அமைந்துள்ளது. வாரியாரின் பாட்டனார் சாமியண்ணா என்பவர் செங்குந்த வீர சைவ மரபில் தோன்றியவர். சிவபக்தியில் சிறந்தவரான சாமியண்ணா திருவண்ணாமலைக்கு 55 மைல் நடந்தே சென்று தரிசனம் செய்வார். அவர் ஒருமுறை திருவண்ணாமலைக்கு சென்ற சமயத்தில் காங்கேயநல்லூர் உள்ளிட்ட வேலூர் பகுதியில் காலரா நோய் பரவி வந்தது. திருவண்ணாமலை ஊரெல்லையில் சுகாதாரத்துறையினர் முகாம் அமைத்திருந்தனர். வெளியூர் அன்பர்களை விசாரணை செய்து தடுப்பூசி போட்டு வந்தனர். வேறு சில காங்கேயநல்லூர் அன்பர்களும் திருவண்ணாமலைக்கு சென்றனர். அவர்கள் சுகாதார அதிகாரியிடம் தாங்கள் அரக்கோணம் மற்றும் குடியாத்தத்தை சேர்ந்தவர்கள் என்று பொய் சொல்லி ஊருக்குள் நுழைந்து தரிசனமும் செய்துவிட்டு ஊர் திரும்பினர். பொய் சொல்ல விரும்பாத சாமியண்ணா தான் காங்கேயநல்லூரிலிருந்து வந்ததாக கூறினார். சுகாதாரத்துறை அதிகாரி அவரை ஊருக்குள் நுழைய அனுமதிக்கவில்லை. போக வர 110 மைல் நடந்தது வீணாயிற்று. பொய் சொல்லி திருவண்ணாமலை ஈசனை தரிசிப்பது பாவம் என்று வாரியாரின் பாட்டனார் சாமியண்ணா கருதினார். தங்கள் ஊரை மாற்றிக் கூறி அண்ணாமலை தரிசனம் செய்து திரும்பிய காங்கேயநல்லூர் அன்பர்கள் சாமியண்ணாவை கண்டு அவர் பொய் சொல்லாததன் காரணத்தை கேட்டனர். பொய் சொல்லி கடவுளை தரிசிக்க வேண்டிய அவசியமில்லை என்று சாமியண்ணா பதிலளித்தார். பாட்டனாரை தொடர்ந்து வாரியார் சுவாமிகளின் தந்தையார் செய்த திருப்பணி. சத்தியசீலர் சாமியண்ணாவின் 4வது புதல்வர் மல்லையதாசரும் இசை சொற்பொழிவுகள் செய்து வந்தார். அருட்செல்வம், பொருட்செல்வம், மக்கட்செல்வம் ஆகிய 3ஐயும் பெற்றவர் மல்லையதாசர். மல்லையதாசர் கனகவல்லி தம்பதியர் 11 குழந்தைகளை பெற்றெடுத்தனர். மல்லையதாசர் தன்னுடைய சொந்த செலவில் காங்கேயநல்லூர் முருகன் கோவில் திருப்பணிகளை மேற்கொண்டார். 5 லட்சம் செங்கற்களை தயார் செய்து விட்டார். 3 ஆண்டுகள் தடைப்பட்ட முருகன் கோவில் திருப்பணியை 40 நாட்களில் செய்து முடித்தார். மதுரை திருப்புகழ் சுவாமிகளின் தலைமையில் காங்கேயநல்லூர் முருகன் கோவில் குடமுழக்கு 1933ஆம் ஆண்டு இனிதே நிறைவேறியது. மல்லையதாசர் ராஜகோபுரம் கட்டியதுடன் அருணகிரிநாதர் திருமேனியையும் பிரதிஷ்டை செய்தார். குடமுழுக்கு நாளில் மல்லையதாசரின் மகன் ஸ்ரீசைலவாசன் கோபுர உச்சியிலிருந்து விழுந்ததைக் கண்ட கூட்டத்தினர் கண்கலங்கினர். மல்லையதாசர் முருகப்பெருமான் தன்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையில் மூர்ச்சித்து விழுந்த மகனுக்கு 6 எழுத்து மந்திரத்தை ஜபித்து நெற்றியில் திருநீறு அணிவித்தார். ஸ்ரீ சைலவாசனை காங்கேயநல்லூர் வாசனான முருகன் காப்பாற்றிவிட்டான். வள்ளல் வாரியார் பிறந்த கதையை நாம் சிந்திப்போம். பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 9ஆம் நாள் 25/8/1906 முருகனுக்கு உகந்த சஷ்டி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் வள்ளல் வாரியார் பிறந்தார். பெற்றோர் அவருக்கு கிருபானந்த வாரி என்று பெயர் சூட்டினர். மல்லையதாசர் தன்னுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டில் வைத்தே சகல கலைகளையும் கற்பித்தார். மல்லையதாசர் அதிகாலை நேரத்தில் 1 மணி நேரம் வயலின் சாதகம் செய்வார். கிருபானந்தமும் அவருடைய அண்ணனும் தந்தையாருக்கு முன்னால் அமர்ந்து சங்கீத சாதகத்தை கேட்பார்கள். காலை 7 மணி அளவில் நன்னூல் முதலிய இலக்கண நூல்களை சொல்லிக் கொடுப்பார். அந்த நேரத்தில் கற்றவை மனதில் ஆழப்பதியும். மதிய உணவிற்கு பிறகு
தேவார பாடல்கள் மற்றும் திருப்புகழ் பாடல்களை எழுதி மனப்பாடம் செய்யச் சொல்லுவார். இரவு நேரத்தில் சரித்திர பாடங்களை கற்பிப்பார். நேரத்தை வீணடிக்காமல் கற்றதால் வாரியாருக்கு 12 வயதிற்குள் 10,000 தமிழ் பாடல்கள் மனப்பாடமாகிவிட்டது. அந்த பயிற்சி வாரியாருக்கு வாழ்நாள் முழுவதும் உதவியது. கிருபானந்த வாரியார் எந்த குறிப்பும் இல்லாமல் தங்கு தடையின்றி பாடல்களை கூறி கேட்போரை பிரமிக்கச் செய்தார். மல்லையதாசர் சிறந்த கல்வியுடன் உயர்ந்த நல்லொழுக்கத்தையும் கற்பித்தார். இன்றைய நிகழ்வில் வாரியார் சுவாமிகளின் அறிமுகத்துடன் அவர் பிறந்த பாலாற்றங்கரையில் உழவர்களும் வள்ளல்களாக இருந்தது குறித்தும், அவர் பிறந்த கங்கைய நல்லூரில் அவருடைய தாத்தா சாமியண்ணா சத்தியசீலராக திகழ்ந்தது குறித்தும், அவருடைய தந்தையார் செய்த திருப்பணிகள் குறித்தும், வள்ளல் வாரியார் பிறந்த கதை குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் வாரியார் சுவாமிகளின் வள்ளல் தன்மையை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.